இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது கிராமத்து சமையலில் காணப்பயிறு ரசம். அதுக்கு தேவையான பொருள்கள்: காணப்பயிறு, தக்காளி, புளி, மிளகு, ஜீரகம், பெருங்காயப்பொடி, தூள், வெள்ளைப்பூடு, கடுகு, நல்ல எண்ணெய், கருவேப்பிலை, மல்லி. இப்போ காணப்பயிறு ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்க போகலாமா? அடுப்பை பற்ற வைக்கிறேன். 25 கிராம் காணப்பயிறு, அதை வறுக்கிறேன். சும்மா லேசாக பொன் வறுவலை வறுத்தா போதும். சரிங்களா? இந்த படப்படன்னு இருக்கக்குள்ளே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இதை முதல்ல அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை அரைச்சிட்டேன். இந்த கிண்ணத்தில் அதை மாற்றிக்கிறேன். அதை ரசத்துக்கும் அரைச்சிக்கணும். மிளகு ஒரு 5 கிராம் போட்டால் போதும். சீரகம் இவ்வளோ 5 கிராம் போட்டால் போதும். புடு ஒரு 5 புடு. ஒரு தக்காளியை வெட்டி போடுறேன். அதுலேயே இது ஒரு 5 கிராம் 10 கிராம் புளி. இந்த புளியை அதில் போடுறேன். இந்த மல்லி, கருவேப்பிலை இதை நான் அரைச்சிட்டு வரேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிடணும். 1-2 அரைச்சிடணும். இதையும் அதே கழுவி அதில் ஊற்றிடுங்க. அடுப்பை பற்ற வச்சுட்டு சட்டி காஞ்சிருச்சு. எண்ணெயை ஊற்றுறேன். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் கடுகு உளுந்து போடுறேன். கடுகு வெடிச்சிருச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூனு பெருங்காய பொடி, அதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ இந்த ரசத்தை அதில் ஊற்ற போகிறேன். நல்லா கிண்டி விட்டு ஒரு முறை வந்தோடனே எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சம் டேஸ்ட் பார்க்குறேன். இன்றைக்கி நீங்கள் பார்த்தது காணப்பயிறு ரசம். இதோட நன்மைகள் என்னென்னா, வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டோம்னாக்கா வகுத்தில் உள்ள கெட்ட கொழுப்புகள்லாம் கரைச்சி விட்டுடும். காணப்பயிருக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இதே மாதிரி அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிராமத்து சமையலோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.